ஓஏஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 12 ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, மாதங்கள்லேயே சிறந்த மாதமாக பங்குனி மாதம் திகழுது. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துட்டு, அதாவது தான் கற்ற வித்தைகளை எல்லாமே வந்து குரு பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு மதிப்பெண்கள் பெற மாதமாக இந்த மாதம் திகழுது. அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பங்குனி மாதம் நடக்குதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணமாக இருக்குது. நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பங்குனி மாதத்தில் நடக்கும். அதே மாதிரி வசந்த மாதம் சொல்லிட்டோம் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆலமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்கள், அதனுடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்துட்டு புதிதாக வந்து இலைகள் வந்து உதிர்க்கிற மாதமாக வந்து இந்த மாதம் திகழுது. அதாவது அவ்வளோ வந்து ஒரு வசந்த மாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய கடவுள்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து திருமணம் நடைபெற்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஸ்ரீ ராமபிரானுக்கு சீதா தேவியை வந்து மணமுடிச்ச நாள் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டும் இல்லாமல் ராமர் மட்டும் இல்லாமல் ராமருடைய தம்பி பரதன் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு. ஸோ அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவியை வந்து அவருடைய நெஞ்சில் வந்து குடிபெயர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வந்து அதாவது சரஸ்வதி தேவியை வந்து தன்னுடைய நாவில் வந்து சூடிக்கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம்ன்றது பார்த்தீங்கன்னா 12வது மாதமாக வருது. அது மாதிரி 12வது நட்சத்திரமாக வர உத்திர நட்சத்திரத்தில் வந்து இந்த பங்குனி உத்திரம் வந்து நடைபெறுது. அதே மாதிரி ஸ்ரீ ராமநவமியும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி போட்டு நம்ம பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது இந்த குரு பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி அதில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து இந்த வெளிநாட்டு பயணம் போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதத்தில் வந்து அதற்கான முயற்சி ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் கிட்டேயோ, ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் கிட்டேயோ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உக்காண்டிருக்காரு. ஸோ 2ல் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீண் விவாதங்களை வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. ஏன்னா வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை உருவாக்கி கொடுக்கும். அதாவது நீங்கள் நார்மலாக கூட பேசுவீங்க. அதாவது நீங்கள் வீட்டில் மட்டும் நான் சொல்ல வரல, நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குன்னு போனால் கூட நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா அதை தான் பெருசாக எடுத்துக்கிட்டு உங்கள் மேலதிகாரிலேருந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ அன்றைக்கி இதை சொல்லிட்ட, நீ தான் இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தேவையில்லாத விவாதங்களை உங்களுக்கு பண்ணுறதுக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து விடும்போது வந்து பார்த்து நீங்கள் விடுறது வந்து நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் உட்காந்துருக்கனால இந்த பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்கள் தேவையில்லாமல் அதுங்கிட்ட வீண் விவாதங்கள் பண்ணாமல் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது வந்து உங்களுக்கு சுபிட்சத்தை தரும். பிள்ளைங்கக்கிட்ட வந்து எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணாமல், இப்போ படிக்கலையா நீங்கள் வந்து பொறுமையாக சொல்லுங்கள். அதாவது நீ வந்து படிமா, உனக்கு நல்லது நடக்கும், நீ படித்தாதான் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து பொறுமையான அட்வைஸாக பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்பாங்க. நீங்கள் வந்து கடுமையாக பண்ணும்போது பிள்ளைகள், ஏன்னா எடுக்கு முறுக்காதான் இருப்பாங்க பிள்ளைங்கள் இந்த செவ்வாய் வந்து 2ல் உட்காந்துருக்கிறதுனால. அதாவது அதுவும் இல்லாமல் கேது பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் இருக்காரு. ஸோ கேது 5ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், குழந்தை ரீதியாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதத்தில் போய் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதம் வந்து நீங்கள் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக கேது இருக்கும்போது அது வந்து ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதங்கள் வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ல் பார்த்தீங்கன்னா
சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது, ராகு பகவான் இருக்காரு, சுக்கிர பகவான் இருக்காரு. ஸோ எல்லாமே 11ல் இருக்கும்போது 11ல் சுக்கிரன்னும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பணம் வரவும் உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். பட் அதுக்கேற்ற செலவும் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் செலவு பண்ணுறது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி 10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 10ல் இருக்கார். தொழில் ஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்திலேயே போய் உக்காண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த இரும்பு தொழில் செய்கிறவங்க, இந்த துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன வேலைகள், இந்த வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கி லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெற்றோர்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏதாவது கொடுக்கும். ஏன்னா வந்து தந்தை வழி, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 5ல் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால தந்தை வழி உறவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்குது, தந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ அதனால் சின்ன ஒரு உடம்பு சரியில்லை ஃபீவர்னு வந்தால் கூட நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறது வந்து நல்லது.